மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் புஷி ஆனந்த், இந்த ரெண்டு பேருக்கும் சம்மன் கொடுத்து டெல்லிக்கு வர சொல்லியிருக்கு சிபிஐ. அவங்க மட்டும் கிடையாது, கூடுதலாக ஒரு 4 பேருக்கு அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த சம்மன் அடுத்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா? இதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் இவங்களுக்கு எதிராக பதிவு செய்யப்படுமா? இந்த சிபிஐ சம்மன் இருக்குல்ல, இந்த சம்மன் கொடுக்கப்பட்டதுக்கு ஏதாவது முக்கியமான ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா? இந்த சம்மனை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, சிபிஐ அலுவலகம் சென்னையில் இருக்குது, அங்கே வச்சு விசாரிக்கலாம்ல, எதற்கு டெல்லிக்கு கூப்பிடணும்? டெல்லிக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி சிபிஐ இங்கே வந்து என்கொயரிலாம் முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே சம்மன் கொடுத்து இவங்க எல்லா பேரும் என்கொயரியை முடிச்சு வச்சிட்டாங்க. அதை தாண்டி இந்த கரூரில் 41 பேர் இறந்து போனாங்களே, அந்த நிகழ்வு நடந்த இடத்துல முழுமையாக என்கொயரியை முடிச்சிருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட எல்லாத்தையும் வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி காவல்துறையிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க, அங்கே இருக்க அதிகாரிகள்ட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. எல்லா வாக்குமூலமும் வாங்கி முடிச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எதுக்கு புதுசாக ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஆனந்துக்கும் சம்மனை கொடுத்து டெல்லிக்கு வர சொல்கிறாங்க? இந்த கேள்வி மிக முக்கியமானது. அதற்கும் சேர்த்தே இந்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன். அதற்கு முன்பு நமக்கு ஒரு பொறுப்பு வேணும். அதாவது நீங்கள் ரசிகராக இருங்க, இல்லை நான் சாதாரண ஒரு மக்களாக இருங்க, ஆனால் நமக்கு ஒரு குடிமக்களாக சில பொறுப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, லீகலாக சட்டத்திற்கு கீழே எல்லா பேருமே சமம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்தப்படணும். அது விஜயா இருந்தாலும் சரி, அல்லு அர்ஜுனா இருந்தாலும் சரி, விஜய் அப்பாவாக இருந்தாலும் சரி, சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயியோட மகனாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்பு எல்லா பேருமே சமம். அந்த நிலையை நோக்கி இல்லைன்னா கூட அந்த நிலையை நோக்கி தான் நகரணும். அதான் நாட்டுக்கு நன்றி. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதே மாதிரி கூட்ட நெரிசலில் அல்லு அர்ஜுனா அவர்களுடைய புஷ்பா 2 அந்த படம் ரிலீஸ் ஆன தியேட்டருக்கு அல்லு அர்ஜுனா அவர்கள் போகும்போது கூட்ட நெரிசலில் ஒரே ஒரு நபர் இறந்து போனார். ஒரே ஒரு பெண், சுமார் 35 வயதுக்கூடிய ஒரு பெண் இறந்து போனாங்க. ஒரு குழந்தை பெரிய லெவலில் மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. உயிருக்கு ஆபத்தான நிலைமை அந்த குழந்தையை கொண்டு போய் காப்பாற்றலாம் வச்சுங்க, ஒரே ஒரு நபர். ஆனால் 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கு எதிராக சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிருக்கு. அந்த சார்ஜ் ஷீட்டில் 23 பேர், அந்த 23 பேரில் அல்லு அர்ஜுனா அவருடைய பேரும் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா ஸ்டார்ஸு எல்லாம் பெரிய நட்சத்திரங்கள், அதனால் எஃப்ஐஆர்களை சேர்க்கக்கூடாது, இல்லை குழப்பம் வரும், இந்த மாதிரிலாம் பேசி தெரிஞ்சு வச்சுக்கவே நாடு நாசமாக போயிடும். அல்லு அர்ஜுனா அவருடைய பேர் உள்ளே இருக்குது. அல்லு அர்ஜுனா அவருடைய பேர் உள்ளே இருக்கிறதுக்கு காரணம், அவர் நோக்கத்தோடையே அங்கே வர சொல்லி அவங்க இறப்புக்கு காரணமாக இருந்தாரா அப்படின்ற குற்றச்சாட்டு அல்ல. அவருக்கு நோக்கம் அங்கே யாராவது வந்து இறந்து போன்ற நோக்கம் யாருக்குமே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் சிபிஐயோட லாஜிக், அதில் லாஜிக் என்ன அப்படின்னா, அந்த லாஜிக் புரிஞ்சுன்னா இதில் வந்துடுவீங்க. அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ஏதோ திடீர்னு அவர் வந்தது கிடையாது. எல்லா படம் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்க, திட்டமிட்டு நடத்திருக்கீங்க. அப்படி நடத்தப்படும் போது உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழிச்சிருக்கீங்க. அந்த தட்டி கழிச்சதன் காரணமாகவே நீங்கள் எஃப்ஐஆருக்குள்ளே வரீங்க. எது? இந்த சார்ஜ் ஷீட்டில் உங்கள் பேரும் சேர்க்கப்படுது. இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை முதல் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நோக்கம் இருக்காது. இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் இறந்து போகணும், இவங்களுக்குலாம் நோக்கம் இருந்துச்சுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி இவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சாங்களா அப்படின்றதான் லாஜிக். இப்போ விஜய் அவர்களுடைய விவகாரத்துக்குள்ளே வரலாம். கரூரை பொறுத்த வரைக்கும் 41 பேர் இறந்து போயிருக்காங்க, ஒருத்தர் 2 கிடையாது. அதை தவிர பெர்மனண்டாக, அதாவது நிரந்தர ஊனமானவர்களும் இருக்காங்க. பெரிய லெவலில் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு போன நபர்களும் இருக்காங்க. எனவே இது மிக மோசமான சம்பவம். இந்த சம்பவம் நடந்த அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சியோட மிக முக்கியமான ஏற்பாட்டாளர் லாட்டரி ஆதவ் அர்ஜுனா, இந்த லாட்டரி குடும்பத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா. இவற்றையும் டிவிகே கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கார் இல்லையா, யார், புஷி ஆனந்த், இந்த 2 பேர்ட்டையும் சிபிஐ என்கொயரியை முடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டுக்கு போயிருக்காங்க, காவல்துறை ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, அதிகாரிகளுடைய வாக்குமூலங்களை வாங்கியிருக்காங்க. இதோடு சேர்த்து பாதிக்கப்பட்ட நபர்களுடைய வாக்குமூலமும் வாங்கியிருக்காங்க. இந்த 4 பக்கமும் பார்க்கும்போது அந்த வாக்குமூலங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் மிகப்பெரிய முரண் இருந்தால், இந்த கான்ட்ரடிக்ஷன் இருந்தால் மட்டுமே ஒருத்தர் சொல்கிறாரு, அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்ல மாட்டார். ஏன்னா உண்மையை தான் ஒரே குடத்தை சொல்ல முடியும். இந்த பொய் இருக்கு இல்லையா, அது எப்படியா மாட்டிக்கும். இவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு. அப்படியா இருந்துச்சு முதற்கட்ட விசாரணையில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது எல்லாம் அப்படியே வாக்குமூலம் வாங்கி வச்சுக்கிட்டு, கொட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு, அதற்கப்புறம் அந்த ஆள் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று சொல்கிற, நடந்த நிகழ்வில் மக்கள் ஒன்று சொல்கிறாங்க, காவல்துறை சொல்கிறாங்க, இதுக்கு பதில் சொல்லணும்னு ஆரம்பிப்பாங்க. எனவே முதலாவது சிபிஐக்கு எங்கே அதை லீடு கிடச்சிருக்கும், எங்கே இவங்களுக்கு சம்மன் கொடுக்க வேண்டிய தேவை வருது அப்படின்னா, இவங்க கொடுத்த வாக்குமூலமும் உண்மையும் மாறானது. அப்போ இவங்களை திரும்ப கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா உண்மையை வெளியே கொண்டு வரும். இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மக்கள் சொன்னது, இவங்க கட்சிக்காரன் சொன்னது, இதை விட்டுருங்க. அதிகாரிகள் ஆதாரத்துடன் கொடுக்குறாங்க. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கொடுத்தோம், எப்படியா நாங்கள் அனுமதி கொடுத்தோம், அங்கே பிரச்சனைகள் வரும்போது எப்படியா நாங்கள் அவங்கள தொடர்பு கொண்டோம், இது எல்லாத்தையும் ஆதாரம் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஆதாரம்னா வரலைங்க அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கலாம். எப்போ? முதலாவது என்கொயரியில். ஆனால் ஆதாரம் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நீ எதுக்கு தட்டி கழிச்ச அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுதான்
ரெண்டாவது கான்ஃப்ளிக்ட், அதாவது இதை பெர்மிஷன் கொடுத்த அதிகாரிகளும் அங்கிருந்த காவல்துறையினரும் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்களை அதில் எப்படியான கான்ஃப்ளிக்டில் டிவிகே கட்சியை சேர்ந்த, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர்கள் இருக்காங்களே அவங்க எப்படி முரண்படுறாங்க, இது இரண்டாவது. மூன்றாவது, இந்த வீடியோ மற்ற எவிடன்ஸ் இருக்குல்ல, இவர் வேகமாக கிளம்பி போனதுமே எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. எல்லாரும் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவங்க எவிடன்ஸை ஒப்படைக்கணும். அவங்க ஒரு வாகனம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த வாகனத்தில் கேமரா இருக்குது, பிற ஏற்பாடுகள் எல்லாம் காலி. அப்போ வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களா அப்படின்னா அதற்கான தடயமும் இதில் கிடைக்கிது. அதாவது போதுமான எவிடன்ஸை இவங்க கொடுக்காம மறைக்கிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான காரணங்களால தான் அடுத்த கட்ட என்கொயரியை சிபிஐ ஆரம்பிக்குது. அதற்காக தான் சம்மன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சம்மன் மூலமாக எதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க, சிபிஐ தற்போதைய நிலைமை என்ன இருக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இப்போதைய, அதாவது என்கொயரியுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னா, இங்கே நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணங்களில் அதிமுக்கியமானது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது. விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது மட்டும் கிடையாது, இவங்க கூட்டி வந்து 11 மணிக்கு உட்கார வச்சுருக்கானுங்க. அந்த கூட்டத்தை நகர விடாமல், இல்லை நகர்ந்து போக விடாத அளவுக்கு அந்த கட்டமைப்பில் உருவாக்கியிருக்காங்க. அதாவது கூட்டம் வரணும், ஆனால் மேற்கொண்டு வெளியே போகக்கூடாது, லேட்டாகிடுச்சுன்னு சொல்லி யார் நகரக்கூடாத அளவுக்கு இவங்க திட்டங்களை வகுத்துருக்காங்களோ அப்படின்ற சந்தேகங்களை உருவாகுது. அப்படி பார்க்கும்போது கிரௌட் இருக்குல்ல, கூட்டம், அது கலைஞ்சு போகிறதுக்கு இவங்க அனுமதிக்கலை. அந்த அனுமதிக்காத நிலைமையில் கிடைச்ச வார்னிங் எஃப்லாம், எது எச்சரிக்கை எஃப்லாம், அதிகாரிலிருந்து கிடைச்ச எச்சரிக்கை எஃப்லாம் அவங்க புறந்தள்ளியிருக்காங்க. அந்த க்ரௌடு, அந்த கூட்டம் அங்கேயே இருக்குன்னு நினச்சிருக்காங்க. அது எதுக்கு நினச்ச, அந்த க்ரௌடு அங்கேயே இருக்கிறதுக்கு இவங்க திட்டமிட்டாங்கன்னா அவன் திட்டமிட்டாங்க, அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்கன்னா வேலைகள்லையும் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கான ஆதாரம் இருக்குது. இதுக்கு ஆதாரம் பொது வெளியில் ஒன்று இருக்கும். கவனிச்சா விஜய் வந்துக்கிட்டே இருக்கார், அடுத்த அரை மணி நேரத்தில் வந்துடும், 1 மணி நேரத்தில் வந்துடும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எல்லா கட்சிக்காரும் பண்ணுவானுங்க. ஆனால் இங்கே பிரச்சனை கூடி இருக்குது. 11 மணிக்கு நீங்கள் கூட்டிட்டீங்க கூட்டத்தை, அந்த வெயிலில் அவ்வளோ நேரம் நிற்க வச்சது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கூட்டத்தை உள்ளே சேர்க்கறதுக்கான முயற்சியும் நடந்திருக்குது. எனவே மற்ற கட்சிகளுக்கும் இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீ கூட்டத்தை கூட்டி மேற்கொண்டு கூட்டம் உள்ள வந்து அடையிறதுக்கு வேலை பார்த்துருக்கேன், அந்த கூட்டம் கலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கான வேலையை நீ பார்த்துருக்கேன். அதுக்கான வார்னிங் இருக்குல்ல, அதிகாரிகள் இதை முன்னெச்சரிக்கை செஞ்சும் அதை கண்டுக்க கூடாது, நம்ம வேலையை பார்த்து இந்த கூட்டத்தை காமிச்சு நீங்கள் எப்படியாவது பெரிய கூட்டம் கூடிடுச்சுப்பா அப்படின்னு பேர் வாங்கணும், இதுதான் குறிக்கோள். நீ வேலை பார்த்துருக்க. அந்த இடத்துல எழக்கூடிய கேள்வி, முக்கியமான கேள்வி ஒன்று சிபிஐக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய மோசமான நிலைமையில் இருக்குது, கலைஞ்சு போகவும் விடலை, கலைஞ்சு போக விடாத நிலைமையில் விஜயை மெதுவாக கூட்டி வந்து மேற்கொண்டு கூட்டத்தை உள்ள அடையிறதுக்கு வேலை பார்த்துருக்கானுங்க. இது எல்லாம் மோசமான நிலைமையை எட்டினதுக்கப்புறம் ஈவெண்ட் நடக்கட்டும், இது அந்த நிகழ்ச்சி நடக்கட்டும் அப்படின்னு ஏன் அலோவ் பண்ணது, ஏன் அதை முன் நின்று அதை அலோவ் பண்ணி நடத்துனது, அதாவது அதை அனுமதித்து நடத்துனது. அவன் தான் மிக முக்கியமான குற்றவாளி. அல்லு அர்ஜுனா மேட்டரே கிடையாது. அந்த ஆள் வந்தார், அந்த ஈவெண்ட் அது நடந்த முறை இருக்குல்ல, அதெல்லாம் தெளிவாக தெரியுது, அது நோக்கம் இல்லை. ஆனால் இவனுங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் ஏற்கனவே 6 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க மக்கள் தெரிஞ்சும், மேற்கொண்டு கூட்டம் வருதுன்னு புரிஞ்சும், அதுக்கு போதிய எச்சரிக்கை கிடைச்சும், எங்களோட ஒரே நோக்கம் அந்த நிகழ்ச்சி ஏகப்பட்ட கூட்டத்தை காமிச்சிட்டோம் அப்படின்னு செய்தித்தாள்களை வரணுன்ற எண்ணம் தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் விஜய் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தால் பரவாயில்லை. அப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு வரும்போது தான் பிரச்சனை வெடிக்குது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மீது என்கொயரி நடக்குது. முதலாவது என்கொயரி, இது 2வது என்கொயரி போய் வாயில் வச்சு அப்படியே எல்லா உண்மையும் கக்க வச்சுக்கான்னு வச்சுக்கவேன். ஆனால் முதலாவதுல என்கொயரி நடக்கும்போது கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தா, இந்த ஆள்கிட்ட ஏங்க கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் கூட்டத்தை வரைமுறை பண்ணி சரி பண்ணுறதுக்கும் யார்கிட்டயா திட்டமிடல் இருந்துச்சா அப்படி கேட்டால், இதை நான் பார்த்துக்கிறதில்ல ஐயா, வேற ஒருத்தர் பார்த்துக்கிறா, இன்னொருத்தர் கை காட்டுறாரு. சரியா, உங்கள் விஜய் அவர்கள் தாமதமாக வரான்னு தெரியுமா அப்படின்னு, அதுவும் எனக்கு தெரியாதுங்க. அந்த ஃப்ளைட்டு ஓட்டுறவர், அந்த ஃப்ளைட்டை கூட்டி வந்தாங்க, அதுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்குங்க, அது நான் பார்த்துக்கிறது இல்லைங்க. அதுக்கடுத்து கூட்டத்தில் போதுமான அளவுக்கு ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க, அவங்களுக்கு போதிய வசதிகள் ஏற்பாடு பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே இல்லை. ஏன்னா நீங்கள் தான் கட்சியோட பொதுச் செயலாளர். அது வேற டீமுங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, தண்ணி பால் கொடுக்குறதுலாம் வேற ஒரு டீமுங்க, நான் இல்லைங்க, அது அந்த மாவட்ட செயலாளருங்க. அதுக்கடுத்து சரி, காவல்துறையினர் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, அதை கேட்டு அதை கொண்டு போய் சேர்க்க நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம்ல, அது எனக்கு வரலைங்க, அது எனக்கு வந்ததாகவே தெரியாதுங்க. இப்படி எல்லா கேள்விக்கும் இந்த அவங்க நான் இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு புரியலைங்க, இப்படியே போயிருக்கான். யாரு இந்த புஷியானந்த். கடைசியாக இதுக்காவது பதில் சொல்லு, ஆம்புலன்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாரு. இதற்கு முன்பே நீங்கள் ஆம்புலன்ஸில் உள்ளே விட்றாங்க, விடாதீங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்களை உசுப்பேற்றி விட்டவே ஏன் அப்படின்னு கேட்டால், அதுவும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு இந்த ஆள் சொல்லி முடிச்சு விட்டுறேன். இந்த நபருடைய வாக்குமூலத்தில் தான் விஜயே மாட்டுறாரு. விஜய் மட்டும் இல்லை, எல்லாரும் மாட்டுறானுங்க. ஏன்னு கேளுங்க. ஏன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து ஆதவ அர்ஜுனா, ஏறக்குறைய பல கேள்விகளுக்கு புஷியானந்த் காட்டின ஆள் வந்து ஆதவ அர்ஜுனா. இந்த ஆள் தான் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் போகிறார் இல்லையா, அந்த பயணத்தை திட்டமிடுறாரு. அதுக்கு இவர் தான் பொதுச் செயலாளர்.
ஏகப்பட்ட பொதுச்செயலாளர் பயணிச்சுக்கவே நம்ம குழப்பம். ஏன்னா லாட்ரி வித்த காசு இருக்குது, அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி ஈவெண்ட்டை பெருசாக நடத்துறது அப்படின்ற வேலையை இவர் தான் பார்க்குறாங்க. இவரை கூப்பிட்டு என்கொயரியில் கேட்டால் ஒரு கூட்டத்தை கூட்டுறேன், சரி அந்த கூட்டத்தை உள்ளே வர்றதுக்கு வெளியே போகிறதுக்கு எத்தனை என்ட்ரி வச்சுருந்த, எத்தனை எக்ஸிட் வச்சுருந்த, வெளியே போகிறதுக்கு எந்தெந்த வகையில் வெளியே போகிறதுக்கு நீ திட்டமிட்டிருந்த. இதுதான் ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த ப்ரோக்ராமை நடத்துகிறாங்க இல்லையா, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு இருக்க வேண்டிய குறைஞ்சபட்ச தகுதி. கூட்டம் எங்கிட்டு வரணும், எப்படி வெளியேறணும், எமர்ஜென்சிக்கு எங்கிட்டு நகரணும், இந்த ஏற்பாடு எதுவுமே கரூரில் கிடையாது. நீ என்ன மாதிரி ஏற்பாடு பண்ண அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, அதுக்கு காவல்துறை தான் பொறுப்பு. நாங்கள் கூட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கிட்டோம், அவங்க தான் உள்ளே வர்றது எங்கிட்டு வெளியே போகிறது எங்கிட்டு அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்த கேள்வி, இந்த பேரிகார்டு இருக்குது, அதை உடச்சி ஜம்ப் பண்ணி வரானுங்களே அதெல்லாம் எப்படி, அதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் முதல் உங்களுக்கு தோணலையே? ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு இங்கே நடக்கலை, அதுக்கு முன்பு தான் பண்ணியிருக்கானுங்க. இந்த பேரிகார்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போலீஸ் வச்சுட்டாங்க, அதெல்லாம் உடச்சி போட்டு இல்லாட்டி ஏறி குதிச்சு இல்லாட்டி தள்ளி விட்டு ஓடியாதாங்களே, அதுக்கு யார் பொறுப்புண்டுவீங்க? அதுக்கும் காவல்துறை தாங்க பொறுப்பு. அவங்க வச்சிருக்க ஆர்டர் யார் மீறுறாங்களோ அவங்கள தண்டிக்க வேண்டியது இல்லை தட்டி கேட்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கை விரிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமான கொஸ்டின் சிபிஐ கேட்குது அப்படின்னா, இந்த கூட்டம் அதிகமாக வரணும்னு நீங்கள் உங்களுடைய நிர்வாகிகளுக்கு பெரிய லெவலில் ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்க, அழுத்தம் கொடுத்துருக்கீங்க. அந்த அழுத்தம் கொடுத்த உங்களுக்கு அந்த கூட்டம் இவ்வளோ தான் வரணும் ஏன் கணிக்க முடியல? எவ்வளோ வரணும் நீங்கள் முடிவு பண்ணீங்க, எவ்வளோ வரணும்னு சொல்லி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க. அப்படி ஒரு ப்ரெஷரே நான் கொடுக்கலங்க, மக்களாக கூட்டிட்டாங்க. இது அந்த லாட்டரி உங்களோட பதிலாக இருந்திருக்கு. சரி, அப்படி இருக்காங்க, இந்த ஆஃபீஸியாக நீங்கள் ரெடி பண்ணீங்களா உங்களுடைய கட்சி நிர்வாகிகள், அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது கொடுத்தீங்களா? எவனுக்குமே கொடுக்கல, எவனுக்குமே கொடுக்கவே இல்லை. இல்லைங்க, கூப்பிட்டு வச்சு நாங்கள் ஜூம் கால் 2 வார்த்தை பேசணும், அதுக்கப்புறம் எப்படி நடத்தணும்னு நான் கொடுத்த அட்வைஸ் கொடுத்தேன். அவங்களும் அதை கேட்டு நடக்க சொல்லி நான் ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணேன். இதுதான் சொல்லியிருக்காரு, வேறு எதுவும் பாசிட்டிவாக கிடையாது. மற்ற எல்லா கேள்விக்கும் காவல்துறை தான் பொறுப்பு, அரசு தான் பொறுப்பு, நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு காவல்துறையிட்ட போகிறார். இந்த எல்லா வாக்குமூலத்தையும் சிபிஐ நீ என்னென்ன சொல்கிறியோ அதெல்லாம் சொல்லு ராஜான்னு சொல்லி வாங்கிக்கிச்சு. ஆனால் இதில் பல விஷயங்கள் ஓட்ட. ஏன் அப்படின்னா, எந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாலும் அந்த ஏற்பாட்டாளர் தான் பொறுப்பு. நீ 50,000 பேர் கொடுக்க, வெறும் 500 போலீஸை போட்டு 50,000 பேர் மேனேஜ் பண்ணுறது, உள்ளே வர்றது வெளியே போகிறது, தண்ணி கொடுக்குறது, அவனுக்கு டாய்லெட் ரெடி பண்ணுறது, இதெல்லாம் காவல்துறையோட வேலை கிடையாது. அந்த கூட்டத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் தயார்படுத்தி அந்த கூட்டத்தை பாதுகாப்பாக கொண்டு வந்து நகர்த்துறது இல்லையா, அது உன் வேலை. நீ ஒழுங்காக அந்த வேலையை பார்க்குறியா அப்படின்றத பார்க்குறது மட்டும் தான் காவல்துறையோட வேலை. இதுவே இந்த ஆளுகளுக்கு தெரியல. இவனும் போன என்கொயரியில் சிபிஐ பார்த்துருட்டா அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சாங்கல்ல, அது எது வரைக்கும் கொண்டு விட்டுருக்கு? இவங்க கொடுத்த பதில்னால எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னா, திரும்ப வாடா, அது மட்டும் கிடையாது, திரும்ப டெல்லிக்கு வர சொல்லி 2 பேரும் ஒரே இடத்துல உட்காரவை, அப்போ தெரிஞ்சிடும். ஏன்னா போன முறையே வாக்குமூலம் வாங்கியாச்சு. இவன்கிட்ட கேள்வி கேட்டால் அவனை கை காட்டுவேன், அவனை கேள்வி கேட்டால் இவங்க 2 பேரும் உட்காரவை, 2 பேரும் உட்கார வச்சு கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் காவல்துறையும் கூப்பிட்டு, ஏன்னா காவல்துறையும் கூப்பிட்டுருக்காங்க, அதாவது கரூர் எஸ்பியும் கூப்பிட்டுருக்காங்க, கரூர் டிஎஸ்பியும் கூப்பிட்டுருக்காங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களும் வருவாங்க. நீ அவங்கள உட்கார வச்சு அடுத்த என்கொயரி ஆரம்பி, அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு வச்சு என்கொயரி ஆரம்பி, இது ஆரம்பிக்கும். அப்போ தான் இவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறான்றத தனிப்பட்ட வாக்குமூலங்கள் முடிஞ்சிருச்சு. இவங்க ஆளை உட்கார வச்சு கக்கறான்னு வச்சுக்கவேன், எல்லா உண்மையும் கக்கிற முடியும். எனவே அடுத்த கட்ட என்கொயரின்றது இதை நோக்கி நகருது. இல்லை எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, 41 உயிர் இறந்து போனதுக்கு நாங்கள் காரணமே கிடையாதுங்க அப்படின்னு முடிக்க முயற்சி பண்ணுறாங்கல்ல, அதுதான் எங்கே கொண்டு விடுது அப்படின்னா, நேராக அடுத்து எஃப்ஐஆரில், இதில் கண்டிப்பாக எஃப்ஐஆர் வரும். அந்த எஃப்ஐஆரில் விஜயும் இருப்பார். விஜயும் ஏன் இருப்பார் அப்படின்னா, இவங்க அந்த என்கொயரியை எதிர்கொண்ட விதம், அதில் உருட்டி போய் சொன்ன விதம், அது நேராக விஜயும் கொண்டு நிப்பாட்டும். இப்போ விஜய் எந்த இடத்துல தவறு செய்தவர் இல்லாட்டி எஃப்ஐஆருக்குள்ள கண்டிப்பாக வருவார் அப்படின்னா, 2 விதங்கள் இருக்குது. ஒன்று எமர்ஜென்சி இல்லையா, அந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸில் முழுமையாக தோல்வி, ஒரு அவசரமான ஆபத்தான நிலை உருவாகுது, அதற்கான ஏற்பாட்டில் தனக்கான பொறுப்பு இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமாக ஃபெயிலியர். யார்? விஜய் அவர்கள். இது இந்த என்கொயரி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு மிக முக்கியமாக இருக்குது. சிபிஐ என்கொயரியில் எந்த கட்டத்தில் விஜய் அவர்கள் மாற்றுறாரு அப்படின்னா, இந்த எமர்ஜென்சின்னு ஒன்று உருவாகி வந்த வகையெல்லாம் சரி, இந்த எமர்ஜென்சின்னு உருவாகலையா, அந்த எமர்ஜென்சி எப்படி உருவாகுனா வெறும் ஆக்சிடென்ட்னு சொல்ல பார்க்குறீங்க, விபத்துன்னு சொல்லி நம்ம பரப்புனீங்க. அது விபத்து இல்லை, நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க. அதாவது அந்த கூட்டத்தை தவறாக கணக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை தவறாகவே எடையும் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தேவை கூட்டம் கூன்ற எண்ணம் மட்டும்தான். அதில் மிக முக்கியமானது, காவல்துறையினர் ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணுறாங்கன்னா விஜயெல்லாம் ரீச் பண்ண முடியாது. அவர் வந்து கடவுளுக்கு மேலே, அவரெல்லாம் ரீச் பண்ண முடியாது. கட்சியோட தலைவர் அவன் தான் ஒழுங்காய் உனக்கு சொல்லுனா விஷயத்தை உனக்கு எங்கே ரீச் பண்ணுறது, ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. எல்லா நிர்வாகியும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயெல்லாம் யாரும் ரீச் பண்ண முடியாது. ரீச் பண்ண முடியாதுன்னு எதுக்கு நீ கரூருக்கு வர? கரூரில் இப்படி ஒரு மோசமான நிலைமை ஆகுதுன்னா யார்கிட்ட சொல்லி இதை சரி செய்கிறது? எனவே இந்த கிளியர் செயின் ஆஃப் கமாண்ட்னு ஒன்று இருக்கும். ஒரு ஆர்டரை கொடுக்குறோம், அது செயினை கரெக்டாக கடைசி வரைக்கும் போய் நடக்கணும். ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சியை தேவையான அந்த ஆர்டர் கரெக்டாக கீழே வரைக்கும் போகும்.
தலைமைக்கு ரீச் பண்ண முடியும். இந்த கட்சியில் அப்படி எதுவுமே கிடையாது. எல்லா பேரும் காதடைச்சு கண்ணடைச்சு போய் வாழ்றானுங்க. கேட்டால் விஜய் யாராலும் பார்க்க முடியாது, விஜய் யாராலும் ரீச் பண்ண முடியாது. அப்படியே நான் கேட்குறேன், கட்சி நடத்துகிறேன்னா அதுக்கான எமர்ஜென்சியான சூழல் வரும்போது உன்னை ரீச் பண்ணணும். ஆனால் எமர்ஜென்சியான சூழல் வரும்போது தப்பிச்சு ஓடுற. இந்த இடத்துல அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போதிய ஏற்பாடு இல்லைன்னு விஜய் அவர்கள் சொல்ல முயற்சி பண்ணால் அவர் ரீச் பண்ண முடியலங்க. இங்கே மோசமான சூழல் உருவாது, அதை கண்டுக்க மாட்டானுங்க. எல்லா உங்களோட கட்சி நிர்வாகிகள்லாம் எதுவும் கேட்க மாட்டானுங்க. அதை ரீச் பண்ணால் அதையும் ரீச் பண்ண முடியுங்க. அப்போ ரீச் பண்ண முடிய அளவுக்கு இருந்தேன்னா நீ வராதே நான் சொல்கிறேன். இதுதான் காவல்துறையோட கோவமே. இந்த இடத்துல தான் அவர் மிக முக்கியமான குற்றவாளியாக மாறுறாரு. அடுத்த கட்டத்தில் ஒரு விபத்து நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த விபத்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி ஏற்பாட்டாலும் சரி, முதல் கடமை என்னென்னா அந்த நிகழ்வு எதா நடந்துச்சுன்றது தன் கட்சி ஆளுகளை வச்சு முழு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். இது ஒரு கட்சி செய்ய வேண்டிய அடிப்படை கடமை. அதிமுக திமுக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா 4 அமைச்சரை போட்டு 4 முன்னாள் அமைச்சரை போட்டு இது என்ன நடந்துச்சுன்றதை என்கொயரி பண்ணி அந்த மொத்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா கட்சி நடத்துறது அப்படிதான் நடத்தணும். இங்கே நடந்திருக்கு, எல்லா பேரும் ஒரு மாதம் டிஸப்பியர், எல்லாரும் காணாமல் போயிட்டானே. சரி, அது என்ன நடந்துச்சுன்றது ஒரு இன்டர்னலாக உங்கள் கட்சிக்குள்ளே ஏதாவது ரிப்போர்ட் ஏதாவது வாங்கினீங்கன்னா கிடையாது. அப்போ 41 பேர் சேர்ந்து போனது இல்லையா, அதை பற்றின உங்களுக்கு ஒரு பெரிய அக்கறையே இல்லைன்றது இந்த இடத்துல ஊர்ஜிதமாகுது. ஏன்னா நீங்கள் ரிப்போர்ட் வாங்கலையே, உங்கள் கடமையை செய்யலை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மிக முக்கியமானது, இது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். என்ன அப்படின்னா, விஜய் உண்மையிலே திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறது சூப்பர் ஆளுங்க. ஏன் மனசாட்சி இல்லாமல் அரசியல் பண்ணுறாங்க. 41 பேர் இறந்துருக்கானுங்க. அந்த ஆள் தனக்கான பொறுப்பு, தனக்கு குறைஞ்சபட்ச பொறுப்பு இருக்குது, அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கலங்க. எல்லாத்துக்கும் திமுக மேலே பழிய போட்டு, அதிகாரி மேலே பழிய போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காண்டாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு தான் முதல் முறையாக ஒரு அரசியல்வாதி விஜய் இல்லாட்டி நடிகர் விஜய் அந்த ஆளை பார்த்து இந்த ஆள் ஒரு மோசமான அரசியல்வாதியாக வருவான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த அல்லு அர்ஜுனா விஷயம் இருக்கு இல்லையா, அதில் அல்லு அர்ஜுனா ஒரு உயிர் தான் போச்சு. அடுத்த நாள் மன்னிப்பு கேட்டார். அவர் நேரடியாக அந்த திட்டமிடலில் இல்லைனாலுமே கூட என்னால் அது நடந்துச்சு, எனவே அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இந்த ஆள் 41 பேர் இறந்துருக்கான். நான் இல்லைங்க, காரணம் பாருங்க, அதிகாரிகளும் திமுக அரசும். இந்த பாருங்க, அது ஒரு பக்கம் இருக்கலாம், அதில் உனக்கு குறைஞ்சபட்ச ஒரு நியாயமாக அதில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கின்ற எண்ணமே இல்லை பாரு, நீ கொடூரமான அரசியல்வாதியாக வருவ. எனவே இந்த சம்மனுக்கு அப்புறம் விஜய் அவர்களுக்கும் சம்மன் கொடுப்பாங்க, அவரையும் என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. இதில் எஃப்ஐஆரில் விஜய் அவர்கள் பேரும் வரும், ஆனந்த் பேரும் வரும், ஆதவ அர்ஜுனா பேரும் வரும். இவங்களும் தண்டனை குற்றவாளிகளாக மாறுவாங்களா அப்படின்றது இந்த என்கொயரி முடிவில் தான் நமக்கு தெரியும். ஆனால் இவங்க மீது செக்ஷன் 304A 337 இது ரெண்டு மிக முக்கியமாக பாயும். என்னன்னா, உயிருக்கு ஆபத்தான நிலைமையை உருவாக்குதல், நிரந்தர ஊனமாகிறது, இந்த மாதிரி சூழ்நிலை நோக்கி மக்களை நகர்த்திருக்காங்க, பொது அமைதியை கெடுத்திருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் இதை அவங்க திட்டத்தோட பண்ணாங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் அது ரெண்டும் நடக்கிறதுக்கு இவங்க தான் முக்கியமான காரணம். ஏன்னா இவங்களோட பொறுப்பை இவங்க தட்டி கழிச்சிருக்காங்க. இந்த காரணத்தால் இந்த 2 மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட செக்ஷன் இருக்குது. இதில் 2 மிக முக்கியமானது கண்டிப்பாக நிரூபிக்கப்படும். அது நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறைக்கு போகிறக்கான வாய்ப்புகள் உண்டு.